Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஓகேவா? ஸோ இந்த இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். இஎம்எஃப்னா என்ன? உங்களுக்கு தெரியும், இஎம்எஃப் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்னென்னா, ஒரு சர்க்கியூட்டில் சார்ஜ் மூவ் ஆகணும். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரு சர்க்கியூட்டில் சார்ஜ் மூவ் ஆகணும். சார்ஜ் மூவ் ஆக கண்டிப்பாக ஒரு எனர்ஜி சோர்ஸ் தேவை. ஓகேவா? ஒரு சர்க்கியூட்டில் சார்ஜ் மூவ் ஆகணும். அந்த சார்ஜ் மூவ் ஆக எனர்ஜி சோர்ஸ் தேவை. அந்த எனர்ஜி சோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? அந்த எனர்ஜி சோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்னது? இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. இட் இஸ் த ஒர்க் டன் இன் மூவிங் யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜ் அரவுண்ட் த சர்க்கியூட். ஓகேவா? ஒரு சர்க்கியூட்டில் யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜை மூவ் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஒர்க் டன் தான் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் பார்த்தோம்னா ஜூல் கூலும் இன்வர்ஸ். இதோட யூனிட் என்னம்மா? ஜூல் கூலும் இன்வர்ஸ் ஆர் வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, ஓகேவா, எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், தெர்மோ எலக்ட்ரிக் டிவைசஸ், சோலார் செல்ஸ், எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? யாருக்கு? அந்த எனர்ஜி சோர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். இங்கே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சர்க்கியூட்டில் சார்ஜ் ஃப்ளோ ஆகணும். சார்ஜ் ஃப்ளோ ஆக என்ன தேவை? எனர்ஜி சோர்ஸ் தேவை. ஓகேவா? அந்த எனர்ஜி சோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இஎம்எஃப். அப்போ அந்த எனர்ஜி சோர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே சொல்கிறாங்க. எதெல்லாம்? எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், தெர்மோ எலக்ட்ரிக் டிவைஸ், சோலார் செல்ஸ், எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர்ஸ். இது எல்லாமே எனர்ஜி சோர்ஸ் தான். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஎம்எஃப்பை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? இஎம்எஃப்பை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் இந்த எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர் மட்டும் ஓகேவா ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் மெஷின். ஓகேவா? ஏன்? அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் ஓகேங்களா பவரை ஜென்ரேட் பண்ணும். என்ன பவர்? எலக்ட்ரிக்கல் பவரை ஜென்ரேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ லார்ஜ் ஸ்கேலில் எலக்ட்ரிக் பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த மிஷின் தான் என்னென்னா எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர். ஓகேவா? நம்ம ஃபேரடேஸ் லாஸ் படிச்சிருக்கோம். அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு இன் எ சர்க்கியூட் when magnetic flux linked with it changes. ஓகேவா? அதாவது ஒரு சர்க்கியூட்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். இது சொன்னது ஃபேரடே, மைக்கேல் ஃபேரடே. ஓகேவா? ஒரு சர்க்கியூட்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஓகேவாங்க என்ன ஆகும்? இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும் அப்படின்னு சொன்னது மைக்கேல் ஃபேரடே. அந்த இஎம்எஃப் பேர் தான் என்னென்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப். அந்த இஎம்எஃப் என்னன்னு சொல்கிறாங்க? இன்டியூஸ்டு இஎம்எஃப். அதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். த மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் கிவன் பை எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d∅b பை dt. படிச்சிருக்கோம், ஃபேரடேஸ் லாஸில் படிச்சிருக்கோம். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d∅b பை dt. இங்கே 5b என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். 5bனா என்ன? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன் தெரியும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஈக்குவேஷன் வரும்? 5b இஸ் ஈக்குவல் டு BA cos theta. 5b இஸ் ஈக்குவல் டு BA cos theta. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d ஆஃப் BA cos theta பை dt. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெத்தட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃப்ரம் த அபவ் ஈக்குவேஷன் இட் இஸ் கிளியர் தட் இன்டியூஸ்டு இஎம்எஃப் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். எப்போல்லாம் டைமை டிபெண்ட் பண்ணி ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். அப்போது இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆக ஒரே வழி ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஓகே சார், இப்போ இந்த ஃப்ளக்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் ஆகலாம்? கீழே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் கவனிங்களேன். இப்போ இந்த கீழே இருக்க இந்த ஈக்குவேஷன் மூலிமா என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஏரியா சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். தீட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். சிம்பிளாக சொன்னோம்னாக்கா மேலே இந்த ஈக்குவேஷன் தான். எப்போல்லாம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேவா? ஆனால் ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன் இருக்குது BA cos theta. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு B சேஞ்ச் ஆனாலும் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும், A சேஞ்ச் ஆனாலும் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும், தீட்டா சேஞ்ச் ஆனாலும் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும்.
அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. செகண்ட் பாயிண்ட்டு, பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில். தேர்ட் பாயிண்ட்டு, பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது பி சேஞ்ச் ஆனாலும் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும், ஏ சேஞ்ச் ஆனாலும் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும், தீட்டா சேஞ்ச் ஆனாலும் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஷின். ஓகேவா? இந்த 2 மார்க் கொஷின் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கேருந்து மார்க் பண்ணணும். இன்டியூஸ்டு இஎம்எஃப் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் in any of the following ways: changing the magnetic field, by changing the area of the coil, by changing the relative orientation of the coil with the magnetic field. சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதை நீங்கள் படிச்சிடணும். நெக்ஸ்ட்டு அந்த 3 பாயிண்டில் முதல் பாயிண்ட்டை இப்போ பார்க்க போகிறோம். பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகல. அது எப்படி இன்டியூஸ்டு ஆகுது அப்படின்னு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துட்டோம். ஃபேரடேவோட 2 எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஃபேரடேஸ் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ஃபேரடேஸ் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இதை ரெண்டுத்தையும் நம்ம டெப்த்தாக பார்த்துட்டோம். ஓகேவா? அப்போ அந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்லையும் ஒரே விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்களேன். ஃபேரடேவோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு காயில், அந்த காயில் பக்கத்தில் ஒரு மேக்னெட்டு. ஓகேவா? காயில் அப்படியே வச்சுட்டு மேக்னெட்டை அதை மேக்னெட்டை மட்டும் என்ன பண்ணுறாங்க, அங்கே நகர்த்துறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போ காயிலை டிபெண்ட் பண்ணி மேக்னெட் மூவ் ஆனாலும், இல்லை மேக்னெட்டை டிபெண்ட் பண்ணி காயில் மூவ் ஆனாலும், ஓகேவா, அங்கே இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஏன் இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா காயில் அப்படியே இருக்குது, ஜஸ்ட்டு மேக்னெட்டை மட்டும் மூவ் பண்ணுறோம். மேக்னெட் கிட்ட வர ஓகேவா, அந்த ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாகும். ஓகேவா? அந்த ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அங்கே அதிகமாகும். சரிங்களா? அப்போ அங்கே வந்து பார்த்தோம்னாக்கா அந்த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்க்கியூட் அண்ட் த மேக்னெட் டிபெண்ட் பண்ணி காயில் மூவ் ஆகலாம், காயிலை டிபெண்ட் பண்ணி மேக்னெட் மூவ் ஆகலாம். சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டில் எது நடந்தாலும் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, வேரியேஷன் இன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த நியர்பை காயில். ஓகேவா? 2 காயில் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ஒரு காயிலில் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? கரண்ட் சேஞ்ச் ஆக என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுக்கணும். கரண்ட் சேஞ்ச் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். டாபிக் பாருங்கள், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுனாக்கா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். கரெக்ட் தான். ஓகேவா? இப்போ 2 காயில் பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், கரண்ட்டு சேஞ்ச் ஆகுதா? அப்போ ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். இதனால் ரெண்டாவது காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். சரியா? இதுதான் ஃபேரடேவோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக புரிஞ்சிக்கணும். எப்பப்போலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.